ஹாய், என்னோட பேர் வந்து இந்துமதி. நான் வந்து ஒரு கரியர் கன்சல்டன்ட். லோயர் கிளாஸ்லாம் படிக்கும்போது நம்மகிட்ட "நீ பெரியவனாகி என்ன ஆகப் போற?" அப்படின்னு நம்ம கேட்டா, நம்ம எல்லாருமே யோசிக்காம, கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம சொல்லியிருப்போம். "நான் வந்து ஐஏஎஸ் ஆகப் போறேன், எம்பிபிஎஸ் ஆகப் போறேன், அப்புறம் இன்ஜினியரிங் ஆகப் போறேன், போலீஸ் ஆகப் போறேன்." அந்த மாரி என்ன அப்படின்னா நெறையா சொல்லியிருப்போம். அப்போ வந்து நமக்கு அதெல்லாம் படிக்கணும்னா, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அதனால யோசிக்காம சொல்லியிருப்போம். ஆனா பெரிய பெரிய கிளாஸ் வர வர என்ன அப்படின்னா, அதே தான் நம்ம சொன்னோமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நெறைய பேர்கிட்ட நெறைய மாத்தி தான் நம்ம சொல்லியிருப்போம். நெறைய பேர் "ஐயோ! எம்பிபிஎஸ்ஸா? அதெல்லாம் நீட் எழுதணும். அவ்ளோ ப்ரொசீஜர் இருக்கு. ஐயோ! அதெல்லாம் ரொம்ப டஃப்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அது அந்த அந்த நம்ம ரொம்ப ஆசைப்பட்டிருந்தா கூட, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஸ்டெப் எடுத்து நம்ம முயற்சி பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டா, நெறைய பேர் கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டோம். அ பெருசா இருக்கலாம். ஆசைகள்லாம் நம்ம பெருசா யோசிக்கலாம். நெறைய யோசிக்கலாம். எல்லாமே அதுக்கான முயற்சி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பண்ணணும். கோல் எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா, கோல் இருக்கணும். இப்போ கோல் இல்லாத லைஃப் வந்து என்ன மாதிரி அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு அட்ரஸ்க்கு இப்போ ஒரு லெட்டர் போடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுல என்ன இருந்தா தான் நம்ம அந்த அந்த லெட்டர் போய் ரீச் ஆகும் அப்படின்னா, அட்ரஸ் வந்து கண்டிப்பா வேணும். அதே மாதிரி அட்ரஸ் இல்ல அப்படின்னா, அந்த லெட்டருக்கு வேல்யூவே இல்லன்ற மாரி நமக்கு கோல் இல்ல அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து கண்டிப்பா வந்து எந்த ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மே நம்மளால பண்ணவும் முடியாது. நார்மல் லைஃப் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கோல் இல்ல அப்படின்னா, ஏதோ அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய பெரிய லெவலுக்கு வந்து கோல் எய்ம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக நெறைய பிராக்டிஸ், நெறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கெரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங். இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, நம்ம சினிமாலலாம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இன்ஜினியரிங் அப்படின்னோனே நமக்கு மைண்ட் வர்றது என்ன என்ன இன்ஜினியரிங் தான் வந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஐடி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதிகமா வந்திருப்போம். ஏன்னா பெரிய பெரிய பில்டிங்ல ஏசில உட்காந்து வேலை பார்க்குறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளில போறது, அந்த மாரி தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நெறைய நம்ம பார்த்துருப்போம். இப்ப கெரியர் ஆப்ஷன்ஸ் இன்ஜினியரிங் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு நெறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் நெறைய இன்ஜினியரிங்ல வந்து நெறைய ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கு. அம் அச்சீவ் பண்ணணும், சாதாரணமா படிக்கணும். நெறைய பேர் வந்து அது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா, அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத சரியா அவங்க புரிஞ்சுக்காததுனால. அ நம்ம கோல கோல வந்து அச்சீவ் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா, நம்மளோட எய்ம வந்து எப்போதுமே ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம வந்து வச்சுக்கணும். இப்ப என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம கோர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்ற அந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடா மட்டும் நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப பாருங்க இந்த 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 பாயோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னா ஒன்லி 16. அவன் வந்து என்ன அப்படின்னா கேரளால வந்து 16 வயசு தான் ஆகுது. அவனோட பேர் வந்து என்ன ராவல் ஜான் அப்படிங்கிற பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 10 ஏஐ டூல வந்து அவனோட ஏஜ்ல அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நியூவா வந்து என்ன பண்ணியிருக்கான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதை கண்டுபிடிச்சு அவங்க அப்பாவே அவனுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வேலைக்கு வந்து சேர்த்திருக்கான். பாருங்க 16 வயசுல என்னெல்லாம் இப்ப அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா நம்ம இப்போ 12th முடிச்சிட்டோம். நமக்கு அடுத்து நம்மளோட எய்ம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா காலேஜ். நெறைய விஷயங்கள் தேடணும், நெறைய தேடணும், நெறைய கத்துக்கணும். எல்லா விஷயமும் நெறைய தேடி கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்து வேணும். யாரோ பண்ணி தருவாங்க, யாரோ சொல்லி தருவாங்க. அத அப்படியே நம்ம புடிச்சுட்டு போணும். அந்த அந்த பழக்கம் இருக்கவே கூடாது. ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்கூல் படிக்கும்போதே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறவங்க தான் ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க. அப்புறம் வந்து காமர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற பசங்க தான் அதெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நெறைய மென்டலாவே எல்லாரும் அப்படியே ட்ரெயின் ஆகிட்டோம். இப்போ பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பயாலஜியோ நம்ம விருப்பப்பட்டதா நம்ம படிச்சோமா அப்படின்னு கேட்டா, 80% ஸ்டூடண்ட் வந்து அதுனா என்னன்னே தெரியாம தான் ஃபர்ஸ்ட்டு அந்த கோர்ஸ்குள்ளயே வந்து போயிருப்பாங்க. அந்த பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் தெரியாம தான் அவங்க படிச்சிருப்பாங்க. சில பேரு போனதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டடா படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேருக்கு முடிச்சு வெளில வந்த 12th முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அதோட பேசிக்ஸ் கூட என்னன்னு கூட அது தெரியாம இருக்கும். ஓகேவா? இப்ப அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப நம்ம 12th முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. சில பேருக்கு பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் அந்த மாரி தனித்தனியான டிபார்ட்மெண்ட்ல கூட வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். இப்ப நம்ம ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல்னால என்ன அப்படின்னா, நம்ம என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்போம். படிக்கணும், எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மீடியாலாம் நம்மள என்ன போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, காலேஜ்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியா மட்டும் என்ஜாய் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, அப்புறம் சினிமா போறது, அவுட்டிங் போறது, இந்த மாதிரி நம்மள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போதே எல்லாரும் பெரிசா என்ன இருப்போம், காலேஜ் போறோம்னா ஃபுல்லா என்ஜாய் பண்றோம், ஃபுல்லா ஃபன் பண்றோம். அந்த மாரி தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எல்லாருமே திங்க் பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் நான் கூட அப்படிதான் நான் வந்து திங்க் பண்ணேன். காலேஜ் போன உடனே நம்ம
நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா தான் நம்மளோட என்ஜாய்மெண்ட்டும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா வீட்டில் வந்து என்விரான்மெண்ட்டை வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கலாம். இம்பேலன்ஸ்டாக இருக்கலாம். அடுத்து அவங்களால படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம். வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபுல்லாக மணி வந்து அவங்களால கொடுத்து அவங்கள படிக்க வைக்க முடியாது. நிறையா நல்ல மார்க் வாங்கி நம்ம நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் எழுதி நம்ம போஸ்ட்குள்ளே போகிறது ஒருவே இருந்தாலும், அப்புறம் ஓரளவு கஷ்டப்படுற ஃபேமிலிஸுக்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டு அப்புறம் நிறைய ப்ரைவேட் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அப்புறம் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி தனித்தனியான ஸ்காலர்ஷிப்ஸ் கூட இருக்குது. அப்புறம் மெரிட் பேஸ்டு அப்படின்னா நிறைய மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது. அப்புறம் பேங்க்கே என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய லோன் வந்து என்ன அப்படின்னா பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இந்த மாதிரி வந்து இன்கம் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அப்புறம் அவங்களோட இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து அதெல்லாம் பொறுத்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு லோன் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வேற என்ன அப்படின்னா வேற ஸ்காலர்ஷிப்பு இந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாமினன்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கேரியர் வந்து இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சி நம்ம படிக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ் டாமினன்ட் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெட்டலாஜிக்கல், ஏரோஸ்பேஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் டாமினன்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி என்ன கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பாராமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல், பாலிமர், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. அப்புறம் மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டர், ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸு, ஏஐ, மிஷின் லேர்னிங் இப்போ எல்லாருமே அதிகமாக எதில் விருப்பப்படுறாங்க அப்படின்னா ஏஐ, மிஷின் லேர்னிங்கில் போகணும் அப்படின்னு தான் அதிகமாக விருப்பப்படுறாங்க. அடுத்து வந்து சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது எல்லாமே சிவில் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு மேக்ஸ் டாமினண்ட்டாக இருக்குது. அடுத்து பயாலஜி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பயோடெக்கு, பயோமெடிக்கல், ஜெனெட்டிக், அக்ரிகல்ச்சர், ஃபுட்டு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், டைரி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி என்ன அப்படின்னா பயாலஜி டிபார்ட்மெண்ட் டாமினண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன அப்படின்னா இப்போ இசிஇ இப்போ நம்ம எப்படின்னா நிறைய இன்ஜினியரிங் இருந்தாலும் கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயினாக நமக்கு வந்து முன்னாடி அதாவது ஸ்டார்டிங்கில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்தே அப்படின்னா கோரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன அப்படின்னா ஒரு 4 இன்ஜினியரிங் வந்து சொல்லுவாங்க. இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல் இதோட எக்ஸ்பான்ஷன்லாம் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா கோர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இப்போ இசிஇ படித்தவங்க இல்லை ட்ரிபிள்இ படித்தவங்க அப்புறம் சிவில், மெக்கானிக்கல், சிஎஸ்சி இதெல்லாம் படித்தவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வந்து என்ன அப்படின்னா கோர்ஸ் இருக்குது, ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இசிஇ படித்தவங்களுக்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கேட் எக்ஸாம் எழுதி போனோம் அப்படின்னா இப்போ பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதலாம். அப்புறம் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ரோல்ஸ் எழுதலாம். அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி என்ன நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து போகலாம். இப்போ எஸ்எஸ்சி அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் ரோல்ஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அப்புறம் ப்ரைவேட் செக்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், கேம்பஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வருவாங்க. கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாப்க்கு வந்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தோம்னா இசிஇ அப்படின்னாலே நமக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் சி அப்படிங்கிறதே நமக்கு என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா நமக்கு கம்யூனிகேஷன். இப்போ கம்யூனிகேஷனா என்ன நம்ம ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை வீடியோ சென்ட் பண்ணுறதோ இல்லை வேற ஏதோ நம்மளோட இதை வந்து கன்வே பண்ணுறதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதோ இல்லை கம்பெனிக்கு மெயில் அனுப்புறதோ இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மொபைல் டு மொபைலாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம இந்த கண்ட்ரிலேருந்து நம்ம வேற கண்ட்ரி கூட அனுப்பலாம். அப்புறம் சேட்டலைட் வரும் மொபைல் டு சேட்டலைட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அதாவது இப்போ என்ன இப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எவ்வளோ காலம் ஆனாலும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சன் டு பர்சன் இல்லை வேற ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே நம்மளோட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஸ்கோப் யோசிச்சு பார்க்கணுமா? கண்டிப்பாக
கண்டிப்பா எவ்வளோ அதிகமான ஸ்கோப்ஸ் வந்து இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லாம நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. இப்ப என்னென்ன இப்ப நமக்கு 5G வரைக்கும் நம்ம வந்து வந்துட்டோம். ஆனா இந்த 6G வர்றதுக்கு கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்காக ரிசர்ச் எல்லாமே நமக்கு போயிட்டு இருக்கு. 5Gயே நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. அப்ப 6G அப்படின்னு என்ன இது வந்து அப்கிரேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும்போது, அந்த ஃபீல்டுக்கான டிமாண்ட் வந்து எப்போதுமே இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப நம்ம யோசிக்காம என்ன பண்ணலாம், ஈஸிய வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். வேற VLSI இது அதாவது சிப்பு அதாவது நம்ம யூஸ் பண்ண பெரிய பெரிய அதாவது இப்ப நம்ம மொபைலா இருந்தாலும் சரி, இப்ப லேப்டாப்பு அதுக்கடுத்து டிவி இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயுமே எல்லா மிஷின்ஸ்லயுமே என்ன இருக்கும் அப்படின்னா மதர் போர்டுன்னு இருக்கும். அதுல இருக்க சின்ன சின்ன சிப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஈஸி படிச்சவங்களுக்கான ஜாப் ஸ்கோப் வந்து கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ செல்ஃபா பார்த்தோம் அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம், அதுக்கடுத்து ட்ரைனிங் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இசிஇ முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் எம்இ முடிச்சுட்டு நம்ம வந்து டீச்சிங் லைனை கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போகலாம். ரிசர்ச்ல பார்த்தோம் அப்படின்னா டிஆர்டிஓ, இஸ்ரோ, பெல்லு இந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் கூட நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபியூச்சர்ல இதோட இதெல்லாம் பாருங்க இவ்வளோ கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதாவது இந்த ஃபீல்டு செமிகண்டக்டர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளோ பாஸ்டாவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஃபியூச்சர்லயும் வந்து என்ன அப்படின்னா இவ்வளோ அதிகமா வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. பாருங்க இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஃபோன் ஐஃபோன் வந்து நமக்கு வந்து நம்ம கையில வந்து வரணும் அப்படின்னா எவ்வளோ கண்ட்ரிஸு எவ்வளோ கம்பெனிஸ் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ கண்ட்ரீஸ்ல அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி நம்ம கிட்ட வருது. ஸோ அப்போ இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ ட்ரிபிள்இ இப்போ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இப்போ சாரி இப்போ ட்ரிபிள்இயோட எக்ஸ்பான்ஷனே என்ன அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரியும். இப்போ நமக்கு எலக்ட்ரிக்கல்னால நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம், கரண்ட். இப்போ கரண்ட் இல்லாமல் நம்மளால கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து இருக்கவே முடியாது. அது நார்மலாக நம்ம சும்மா இருந்தாலும் சரி நமக்கு வந்து என்ன அப்படின்னா கரண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ வீட்டில் நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டில் வந்து கரண்ட் இல்லாமல் நம்ம எந்த ஒரு மிஷினையுமே என்ன பண்ண முடியாது, ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலுக்கு சார்ஜ் வேணும், அப்புறம் வீட்டில் எல்லா அப்ளையன்சஸ்க்கும் என்னதான் வேணும் அப்படின்னா நமக்கு கரண்ட் தான் வேணும். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரிபிள்இல வந்து எப்படி வந்து நம்ம கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ஜென்ரேட் பண்றது டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா உங்களோட கோர்ஸே ஃபுல்லாவே என்ன பண்ண அப்படின்னா அவங்களோட கரிக்குலமே இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நமக்கு இதை வச்சு அப்போ நம்ம கரண்ட்டுங்கிறது எப்போதுமே நமக்கு தேவைதான். அப்போ அதுக்கான ஜாப் லேண்ட்ஸ்கேப் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எப்போதுமே இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு ஒரு கோர்ஸ் எடுக்க போறோம், ஒரு ஃபீல்டு எடுக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா இது படிக்க போறோம், அப்போ இதுக்கடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்ஜினியரிங் எடுத்துட்டோம், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்தெந்த வேரியஸ்லாம் இருக்குது, வேரியஸ் டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, அப்புறம் கண்ட்ரோலிங் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங், சிக்னல் ப்ராசஸிங், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கே என்ன அப்படின்னா இவ்வளோ டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இன்ஜினியரிங்க்கும் என்ன அப்படின்னா நமக்கு நிறைய செப்பரேட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ட்ரிபிள்இல பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்கு, கவர்மெண்ட் செக்டார்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நமக்கு நல்லா தெரிஞ்ச இபில கண்டிப்பா யாருக்கு தான் அதிகமா வேலை இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு தான் அதிகமா வேலை இருக்கும். ஏன்னா நமக்கு எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்றது, கரண்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, எப்படி சேவ் பண்றது, எப்படி எல்லா பக்கமும் டிரான்ஸ்மிட் பண்றது, இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்காவே இருக்கும். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இபி இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆஃபீஸஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ ரயில்வேனாலே நமக்கு என்ன வேணும், கண்டிப்பா கரண்ட் வேணும். பெரிய பெரிய ஐடி டிபார்ட்மெண்ட் இருந்தாவே அங்க என்னதான் வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக் சப்ளை கண்டிப்பா வேணும். கண்டிப்பா எலக்ட்ரிக் சப்ளை வேணும். ஆஃபீஸ் எடுத்துட்டாலும் சரி, எந்த ஹோம் எடுத்துட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா நமக்கு கண்டிப்பா எலக்ட்ரானிக்ஸ் அந்த எலக்ட்ரிக் படிச்சவங்களோட
ஹெல்ப் வந்து கண்டிப்பா வேணும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் நமக்கு கைட் பண்ணி குடுப்பாங்க. அப்போ இதுக்கான ஜாப் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா நம்ம யோசிக்கவே வேணாம். கண்டிப்பா எப்போதும் இதுக்கான ஜாப் லேண்ட்ஸ்கேப் வந்து இருக்கும். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், அதுக்கடுத்து என்ன ரயில்வேல இருக்கு. அப்புறம் யுபிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சுக்கலாம். அப்புறம் எஸ்எஸ்சி, அப்புறம் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல இருக்கு. பிரைவேட் செக்டார்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு என்ன எப்படின்னா, ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனிஸ்லேருந்து டைரக்ட்டா வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம போய் என்ன பண்ணலாம், கம்பெனிய போய் டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்ரோச் பண்ணி வந்து நம்ம வந்து ஜாப்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், அசென்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குள்ள எல்லா கம்பெனிஸ்க்குமே கண்டிப்பா என்ன வேணும்? எலக்ட்ரிக் சப்போர்ட் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ, அப்போ இவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, ஜாப் லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இப்ப ட்ரெண்டிங் ஃபீல்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் நம்ம ரொம்ப ரினியூவபிள் எனர்ஜி. நம்ம எப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜிய வந்து நம்ம என்ன பண்ணிட்டே தான் இருக்கோம். இருக்கிற எனர்ஜிய நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எப்படி வந்து அது வந்து ரினியூவபிள் ஆக்குறது? அதாவது ரினியூவபிள் எனர்ஜில இருந்து நமக்கு தேவையான எனர்ஜிய வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்? அதுல நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இந்த மாரி எனர்ஜிஸ்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி, எப்படி அத கன்சர்வேட்டிவா எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர் ட்ரெண்டிங் கோல்ஸா இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதுல வந்து கொஞ்சம் நெறையா கொஞ்சம் டிஃபால்ட் இருந்தாலும், அத வந்து ரெக்டிஃபை பண்ணி எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்டின்ட்டு இருக்காங்க. அதாவது ஹைபிரிட் வெஹிக்கிளா நம்ம எப்படி வந்து கொண்டு வரலாம்? பாதி வந்து பெட்ரோல், பாதி வந்து என்ன அப்டின்னா, நமக்கு எலக்ட்ரிக்க வச்சு எப்படி ஹைபிரிட் வெஹிக்கிளா கொண்டு வரலாம்? அப்படிங்கிற என்னெல்லாம் ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், ஸ்மார்ட் கிரிட் செக்யூரிட்டி, ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்ன் பவரிங் இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, இப்ப ட்ரெண்டிங் ஃபீல்ட்ல வந்து இது இருக்கு. இப்ப செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆன்டர்பிரினர்ஷிப்பா வந்து இருக்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரீலான்சிங், அப்புறம் கன்சல்டிங்ஸ், அப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம என்ன அப்படின்னா, டீச்சிங் ப்ரொஃபஷனல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய்க்கலாம். ரிசர்ச்ல பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரோ, டிஆர்டிஓ, அப்புறம் பெங்குல், சிஎஸ்ஐஆர் இந்த மாதிரி இதுலலாம் வந்து என்ன அப்படின்னா, ரிசர்ச் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து என்ன பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு, இப்போ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுல இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெறைய நமக்கு ஜாப்ஸ் வந்து இருக்கும். இப்போ எக்யூப்மென்ட் எந்த மாதிரிலாம் வந்து அதாவது பில்லியன்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா, இப்ப லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 24ல வந்து இவ்ளோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவ்ளோ பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 25லயே பார்த்தோம்னா, இதுலேருந்து டபுளாவே ஆயிருக்கு. இப்ப நம்ம 32ல பார்க்கும்போது, இத விட நமக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அப்ப இத வச்சே நம்ம என்ன திங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓ! அப்ப இதுக்கான ஜாப் லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்பவே அதிகமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இப்ப ரீசென்ட்டா ஒரு ஒரு 1 இயர் முன்னாடி இந்த எஸ்பிஐ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தான் வந்து என்னன்னா, நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, இனிமேல் வந்து என்ன அப்டின்னா, ட்ரிபிள் இசிஇ படிச்சவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க குடுக்க போறோம். நியர்லி 80% வரைக்கும் நாங்க குடுக்க போறோம் அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம கோர்ஸ வந்து செலக்ட் பண்ணும்போது, எல்லா நியூஸையும் கேதர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்னால நமக்கு என்ன அப்படின்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். ஆனா நம்ம பில்டிங் மட்டும் தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, நம்ம அதாவது நமக்கு தெரிஞ்சு அது. ஆனா நமக்கு வந்து தெரியாம இப்ப பெரிய பெரிய இந்த ரயில்வே பிரிட்ஜ் இருக்கு. அப்புறம் ரயில்வே ட்ராக் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, சும்மா நெனச்ச உடனே என்ன பண்ணிற முடியாது, கட்டிற முடியாது. பெரிய பெரிய பிளான் போடணும். அதுக்கு அத வந்து நல்லா தாங்கணும். ஃபியூச்சருக்கு அது வந்து தாங்கி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, ஒரு எர்த்குயிக்கோ எந்த ஒரு நேச்சுரல் டிசார்டர் வந்தாலும் அத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேபிளா இருக்கா? ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணி தான் அப்படின்னா, நமக்கு வந்து யோசிச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத வந்து நமக்கு வந்து கட்டி தருவாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா சிவில் படிச்சவங்களுக்கு எப்போதுமே வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ரோடு, அப்புறம் வந்து பெரிய பிரிட்ஜ், அப்புறம் டேம் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு யாரு தான் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து வேணும். இப்ப நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு சிவில் இன்ஜினியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விஐபி தனுஷ் தான். நமக்கு சிவில் அப்படின்னோன டக்குன்னு ஞாபகம் வர்றது அவர் தான் வந்து ஞாபகம் வருவாரு. இப்ப அதுல பார்த்தோம் அந்த படத்த வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். கம்பெனிஸ்க்கு போய் ஒர்க்கும் பண்ணலாம். இல்ல ஓனாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிற இன்ஜினியர்ஸ வந்து நம்ம வந்து ஒண்ணா சேர்த்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எடுத்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி குடுக்கலாம். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெண்டருக்கு விடுவாங்க. அதையே எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து சக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் செக்டார்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி, நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய வந்து இருக்கு. இப்ப கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ரயில்வே ஒர்க் பண்றதா நம்ம டைரக்ட்டா போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒர்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம், அப்புறம் டெக்னிக்கல் ஆஃபீசர், அப்புறம் யுபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி இந்த மாரி என்ன அப்படின்னா நமக்கு இருக்கு. அப்புறம் முக்கியமா வந்து என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து அத வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல வந்து நெறைய என்ன இருக்கும் அப்டின்னா, நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, பிரைவேட் செக்டார்ஸ்ன்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம தனியாவே என்ன அப்டின்னா, ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, நமக்கு வந்து கேட்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுத்துக்கலாம். அப்புறம் ரியல் எஸ்டேட், கன்சல்டன்சி, சிமெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட், அர்பன் டெவலப்மென்ட், ஐடில கூட என்ன அப்டின்னா, சிவில் சிவில் முடிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். அப்புறம் ட்ரெண்டிங்ஸ்ன்னு பார்த்தோம் அப்டின்னா, கிரீன் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியா நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஹோம் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ட்ரெண்டிங் ரிசர்ச் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து என்னன்னா போயிட்டே இருக்கு. ஹெல்த் மானிட்டரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்சஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாரி என்ன அப்டின்னா நெறைய கோர்சஸ் வந்து அது கீழயே வந்து இருக்கு. இப்ப ரிசர்ச் ஃபீல்டுன்னு பார்த்தோம் அப்டின்னா, இது எல்லாமே. முக்கியமா என்ன ரினியூவபிள் எனர்ஜி. எல்லாமே வந்து நம்ம ரினியூவபிள் எனர்ஜியா பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது. அப்ப சிவில் இன்ஜினியரோட அதோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 24லேருந்து 29 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும், அதோட ப்ராஃபிட்டும் வந்து எந்த அளவு நமக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாருங்க. இப்ப டாலர்ல பார்த்தோம் அப்படின்னா, 8,899.72ல இருந்து நமக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படி பாருங்க. 12,103 வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, அதோட மார்க்கெட் ரேஞ்ச் வந்து நமக்கு போயிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா அப்ப அதுக்கான ஸ்கோப் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நமக்கு அதிகமா தான் இருக்கு. இப்போ குளோபல் லெவல்ல நம்ம பார்த்தாலுமே 24லேருந்து 34 வரைக்கும் நம்ம பார்த்தாலே எவ்வளோ இப்போ 9,000ல ஸ்டார்ட் பண்ணி நமக்கு என்ன அப்படின்னா 17,000 வரைக்கும் $17,000 வரைக்கும் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து நமக்கு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல்னால என்ன அப்படின்னா நமக்கு வந்து மிஷின்ஸ் எல்லாம் மேக் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சிம்பிளா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம என்னென்ன வெஹிக்கிள் யூஸ் பண்றோம், நம்ம யூஸ் பண்ற சாரி பைக்கு, காரு, அப்புறம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரவங்க வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் நமக்கு பண்ணி தருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னாடி தான் வந்து பெருசு பெருசா வந்து அ அ திங்ஸ் எல்லாம் வச்சு பெருசா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, மைக்ரோ லெவல்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே பண்ணி அதாவது முன்னாடிலாம் ஒரு பைக் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னா, நியர்லி ஒரு 500 பார்ட்ஸ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அசெம்பிள் பண்ணணும். இப்போ வந்து அந்த 500 பார்ட்ஸ் வந்து எந்த அளவு கம்மியாயிட்டு அப்படின்னா, எல்லாம் நம்ம ஏஐயோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா, அந்த 500 பார்ட்ஸ் வந்து ஒன்லி 50யா இருக்கு. அந்த 50ய மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 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 நல்ல ஒரு பார்ட் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பைக் வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னென்ன கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல வந்து என்னென்ன ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ் செக்டார், டிஆர்டிஓ, இஸ்ரோ, அப்புறம் இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கு, எனர்ஜி பவர்ல இருக்கு, ஸ்பேஸ் ரிசர்ச் இதுலலாம் கூட நமக்கு வந்து இருக்கு. இப்போ ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், வாட்டர் சப்ளை, சீவேஜ் போர்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படி யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இப்போ யூபிஎஸ்சின்னா என்ன நம்ம எக்ஸாம் எழுதி நமக்கு டேரக்டா எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆஃபீஸர் ஆகிக்கலாம். அப்புறம் கேட் எக்ஸாம் வந்து நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் செக்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனியாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஓனாவே ஒரு கம்பெனி எதுவும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டாடா, ரிலையன்ஸ் இந்த மாதிரி என்ன கம்பெனிகளில் போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி எல்லாமே நமக்கு என்னவா தான் இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜியாக தான் இருக்குது. ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் லைட் வெயிட் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் ஆப் அண்ட் லெவரேஜ் கவர்மெண்ட் சப்போர்ட். அதாவது கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் நியூவாக இனோவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஃபீல்டை வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணி கொண்டு போய்க்கலாம். கம்யூனிகேஷன், அப்புறம் மார்க்கெட்டு எதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்கோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த கேட் டிசைன் நிறைய டிசைன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட அதாவது இந்த ஃப்ரீலான்சிங் இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரெண்டிங் ஃபீல்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி அதாவது த்ரீ டி பிரிண்டிங், அந்த ரோபோட்டிக்ஸ் இதுலலாம் வந்து என்ன அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம்
இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரினியூவபிள் எனர்ஜி, இண்டஸ்ட்ரி, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது நம்ம 3 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு தெரியும். இப்போ 4 பாயிண்ட் வரைக்கும் இருக்கு. growth ஆஃப் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது இவி வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், அப்புறம் முக்கியமா என்ன நமக்கு கிரீன் இன்ஜினியரிங். எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எர்த்தை ப்ரொடக்ட் பண்ணி நம்ம எது பண்ணாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எர்த்தை வந்து ப்ரொடக்ட் பண்ணி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிரீன் இன்ஜினியரிங். இப்போ கோர் நிறைய ரிசர்ச் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கு. இதுல வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. பயோமெடிக்கல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. ஃபியூச்சர்லன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கும் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து ஸ்கோப் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்ம எல்லாருமே அதிகமாக விருப்பப்படுறது என்ன அப்படிதான் விருப்பப்படும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. படிக்கணும், முடிக்கணும், ஒரு பெரிய ஆஃபீஸ், பெரிய பில்டிங்ல ஏசியில் போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும். அப்படி அப்படிங்கிறது சாரி அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன அப்படின்னா நிறைய மூவியெல்லாம் பார்த்து நம்ம வந்து நம்மளோட ட்ரீமை வந்து நம்ம வளர்த்து வச்சுருப்போம். ஓகேவா? இவங்களுக்கு என்ன அப்படின்னா நிறையா கம்ப்யூட்டரில் என்ன அப்படின்னா பெரிய பெரிய அதாவது கோடிங் இதெல்லாம் வந்து மேக் பண்ணுறதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து பண்ணுவாங்க. இவங்களுக்கு மற்ற அதாவது நம்ம இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து அதோட கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்சின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி தான் அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுலேயுமே என்ன ரிசர்ச்லலாம் வந்து என்ன அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிஆர்டிஓ, இஸ்ரோ, இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம், அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் பேங்க்ஸ்லலாம் என்ன அப்படின்னா நல்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு. அடுத்து பப்ளிக் செக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி, பிஹெச்இஎல், ஐஓசிஎல், ஜிஏஎல், இந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன இருக்குது. அப்புறம் ரிசர்ச்னு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்ஐஆர், டிஆர்டிஓ, இஸ்ரோ, ஐஐடி, என்ஐடி அண்ட் அதர் இன்ஸ்டியூட்ஸ்லயும் என்ன அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம எந்த இன்ஜினியரிங் படிச்சாலுமே நம்ம என்ன அப்படின்னா பிஇ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எம்இ முடிச்சோம் அப்படின்னா நம்ம டீச்சிங் லைனுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய்க்கலாம். அடுத்து வந்து பிரைவேட் செக்டார், கார்பரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுலையுமே என்ன அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ஃப்ரீலான்சிங், பட் ட்ரெண்டிங்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கு? ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், டாமினேட் டிமாண்ட், இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து இன்னும் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அப்கிரேட் ஆகிட்டே வந்து இருக்கு. ஓகேவா? ரிசர்ச்லையுமே என்ன அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா அனலிஸ்ட், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸும் வந்து போயிட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் என்ன அப்படின்னா ஸ்கோப் வந்து ஃபியூச்சர்லையும் கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன அப்படின்னா இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ பாருங்க 25ல வந்து இவ்வளோ இருக்குது. 25ல என்ன இந்த அளவு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 30 வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா அதுக்கான கோல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது, க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரியல் இன்ஜினியர் நமக்கு நிறைய ரியல் இன்ஜினியர் வந்து தெரியும். இப்போ நமக்கு வந்து மூவில வந்து பார்த்தோம்னா நிறைய பேரை பார்த்து நம்ம வந்து அட்மையர் ஆகிருப்போம். இதுல நிறைய அதாவது நண்பன் படத்துல வந்து விஜய், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரொம்ப அந்த ஆர்கிடெக்ட், அதாவது இந்த ஆர்கிடெக்ட் ரகுவரன்லாம் ஆர்கிடெக்டா இருக்கிற அந்த 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 ஃபிலிம்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் கூட ஆர்கிடெக்ட்னு ஒரு ஒரு கோர்ஸ் இருக்கு, ஒரு வேலை இருக்கு அப்படின்னே கூட நம்ம அப்பதான் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தெரிஞ்சிருப்போம். அப்புறம் ரீசன் நமக்கு விஐபியில் உள்ள அந்த தனுஷ், இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா நிறைய ரியல் இன்ஜினியர் இருக்காங்க. இவர் வந்து ரியல் இன்ஜினியர். இவர் வந்து என்ன அப்படின்னா இவர் பேரை வந்து ஜாப்மீர் ரகுமான். ஓகேவா? இவர் வந்து ஒரு ரியல் இன்ஜினியர். ரியல் லைஃப்ல இவர் வந்து என்ன இன்ஜினியர். இப்போ வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கு. நம்ம எல்லா கோர்சஸும் நம்ம பார்க்கல அப்படின்னா ஒரு 5 கோர்சஸ் வரைக்கும் நமக்கு பார்த்துருக்கோம். இப்போ சரி படிச்சாச்சு, இப்போ 12th முடிச்சாச்சு, என்ன பண்ணலாம்? அப்போ இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் நம்ம வந்து மூவ் பண்ணி போக போறோம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அப்போ எப்படி நம்ம காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து சாரி 2 வே இருந்திருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு 2 வே இருக்கு. ஒன்று வந்து 12th மார்க் பேசிஸ்ல வந்து நம்ம வந்து காலேஜ்ல வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். அதர்வைஸ் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் எழுதி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய்க்கலாம். இப்போ ஜேஇ எக்ஸாம்லாம் எழுதி நம்ம போனோம் அப்படின்னா ஐஐடிஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து போய்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து 12th தான் முடிச்சிருக்கோம், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதலை அப்படின்னா நம்ம 12th மார்க்கை பேஸ் பண்ணி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது கவுன்சிலிங் நடக்கும். இன்ஜினியரிங்
வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதில் நம்ம வந்து அப்ளை பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நமக்கு எந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதில் நம்ம வந்து நம்மளோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணி அப்ளை பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்டு 2 அதை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஐஐடியில் போய் நம்ம சேர்ந்துக்கலாம். அப்புறம் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட யூனிவர்சிட்டிஸ்க்கு தனித்தனியாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. இப்போ விஐடி, அப்புறம் எஸ்ஆர்எம்ஜேஇ, ட்ரிபிள் இதெல்லாம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து வைக்கிறது. அப்புறம் நமக்கு இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 12th மார்க் பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் நடக்கும். நம்ம வந்து என்ன அட்மிஷன் பண்ணுறோம், பிஇ பிடெக்கு கவர்மெண்ட் காலேஜில் செய்யலாம், இல்லை எய்டெடு கான்ஸ்டியூவன்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் எந்த காலேஜில் வந்தாலும் நம்ம வந்து சேர்ந்துக்கலாம். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா தேவை இல்லை, வேண்டாம். இப்போ காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்? இப்போ 12th மார்க் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஜினியரிங் ப்ராசஸ் இருக்குது. செலெக்ஷன் என்ன நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அப்புறம் நம்மளோட மார்க்குக்கு எலிஜிபிளாக இருக்கிற காலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி சூஸ் பண்ணணும்? இப்போ காலேஜை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நிறைய காலேஜஸ் வந்து இருக்கும். இப்போ என்ஆர்ஐஎஃப் ரேங்க்கில் வந்து எந்த காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த லொக்கேஷனில் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய சிட்டிஸ், மெட்ரோ சிட்டிஸில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிறது ஆசை வந்து இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய மெட்ரோ சிட்டியில் தான் படிக்கணுன்ற ஆசை இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மெட்ரோ சிட்டியில் போய் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம சூஸ் பண்ணுற காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் அதோட அக்ரிடேஷன் வந்து என்பிஏவா இல்லை NACல வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் காலேஜை போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக நேரில் போய் விசிட் பண்ணணும். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் நிறைய கெஸ்ட் லெக்சர் வந்து நடக்கும். நம்ம எப்போதுமே படிக்கும்போது ஒன்லி சப்ஜெக்டை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய விஷயங்களை நம்ம தேடி கற்றுக்கணும். அப்புறம் நிறைய செமினார் நடக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் இருக்கா, இன்டர்ன்ஷிப் நடக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட்டு எந்த அளவுக்கு இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நோட் பண்ணணும். அடுத்து நிறைய இன்னோவேஷன், அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நிறைய இனோவேஷன் வந்து இருக்கா, ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணும் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். கண்டிப்பா நம்ம எந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்கோமோ நம்ம அந்த காலேஜை போய் என்ன பண்ணணும் அப்படின்னா போய் விசிட் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கடுத்து நிறைய அலுமினி, அதாவது இப்போ நம்ம டைரக்டா படிச்சு முடிச்சவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம போய் வந்து பார்க்க முடியாது. நம்ம அதாவது ஆல்ரெடி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா 3rd இயர் 4th இயர் படிக்கிறவங்க கிட்ட போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பேசி காலேஜ் வந்து எப்படி இருக்கு, இப்போ நம்ம ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஹாஸ்டல் ஃபுட்டு நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சில பேர் அவங்களோட பர்சனல் இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம குறைஞ்சது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து பேசி காலேஜை பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரேங்கிங் என்பிஏ ரேங்க் இருக்கா, NAC ரேங்க் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலேஜை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து www.annauniv.edu.caa இந்த வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது காலேஜ் எங்கே இருக்கு, அதோட பிரின்சிபல் என்ன, அப்புறம் அதோட லெக்சரரோட டீட்டெயில்ஸு, இது காலேஜில் வந்து செமினார் எல்லாம் நடக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் என்ஐஆர்எஃப் ரேங்க்ல இருக்கிற காலேஜஸோட லிஸ்ட். இப்போ வந்து நம்ம கோர்ஸ் மட்டும் எப்போதும் நம்ம படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்து எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு கோர்ஸ்ல போய் நம்ம சேர்ந்தாச்சு, கோர்ஸையும் படிச்சாச்சு. கோர்ஸ் மட்டும் முடிச்சா நமக்கு வந்து நிறைய ஜாபோ இல்லை நிறைய சேலரியில போய் நம்ம போய் பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடா உள்ள சாஃப்ட் ஸ்கில்லையும் நம்ம வந்து கத்துக்கணும். அதாவது ஏஐ, டேட்டா சயின்ஸ், அப்புறம் மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி நம்மளோட கோர்ஸ்க்கு ரிலேட்டடான ஜாப் ஸ்கில்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கத்துக்கணும். இப்போ என்ன மாதிரி ஆன்லைன்ல அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ கோர்சரா, EDX, யுடமி, ஸ்கில்ஸ்கேர், அப்புறம் NPTEL, SWAMIM, MIT இந்த மாதிரி என்னன்னா நிறைய கோர்ஸ் ஸ்கில்லை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேர்ந்து வந்து கத்துக்கணும். நெக்ஸ்ட் கோர் இன்ஜினியரிங் டூல்ஸு, இந்த மாதிரி என்ன அப்படின்னா கவர்மெண்ட் நேஷனல் இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்லை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கற்றுக்கணும். சரியா? இவங்க யார் அப்படின்னா நம்ம வந்து மீரா மூர்த்தி. இவங்க வந்து என்ன அப்படின்னா
ஒரு 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 சயின்டிஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியர், டெக் எக்ஸிக்யூட்டிவ் இது வந்து லீடர்ஷிப்பு. ஓப்பன் ஏஐ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ChatGPT, DAL இந்த மாரி என்ன அப்படின்னா, ஏஐ சிஸ்டத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து அட்வான்ஸ்டு லெவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா மீரா மூர்த்தி. நெறைய பேரு நம்ம இவங்கள பத்தி நம்ம வந்து கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஓகேவா? மேஜர் ரோல் இன் டெவலப்பிங் ChatGPT, அட்வொகேட்டட் ஃபார் ஏஐ சேஃப்டி, திங்ஸ் மிஷின் லேப் இன் 2025ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மல்டி பில்லியன் டாலர் வந்து இருக்காங்க. இவர் வந்து யார் அப்படின்னா, கைவேலியா ஓஹ்ரா. இவர் தான் யாரு அப்படின்னா, நம்ம ஜிப்டோ அப்படிங்கிறத நெறைய கேள்விப்பட்டிருப்போம். ஜிப்டோ வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து 21 வயசுல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவ்ளோ 3600 கோர வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு டிராப்டு இன்ஜினியரா இருக்கிறாரு. நெறைய என்டர்பிரினர்ஸ் வந்து பார்த்தாங்க. இப்ப நம்ம ரியல் இன்ஜினியரோட பார்த்தோம் அப்படின்னா, ஜுபியார் ரஹ்மான், அப்புறம் விஜய் மன்சுகேனி, டாக்டர் ஏ வேலுமணி, அதர் இன்ஜினியர்ஸ் நெறைய இன்ஜினியர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடுல வந்து இருக்காங்க. இப்போ பெர்ப்ளெக்ஸிட்டி அடுத்து ChatGPT இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஏஐ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸ வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணி முடிச்ச உடனே என்ன சாரி. ஒரு கோர்ஸ வந்து சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு கோர்ஸ்ல போய் நம்ம சேர்ந்தாச்சு. அதுக்கு தேவையான சாஃப்ட் ஸ்கில்லையும் வளர்த்தாச்சு அப்படின்னா, நம்மளோட டிமாண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேர்ல்ட்ல வந்து ரொம்ப அதிகமாவ தான் இருக்கும். கண்டிப்பா நல்லா படிக்கணும். நெறைய விஷயங்கள தேடி, தேடி, தேடி நம்ம கண்டிப்பா நெறைய விஷயங்கள கத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு கோர்ஸ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அந்த கோர்ஸ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த கோர்ஸ்ல வந்து பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அவங்கள போய் ஒரு 2 டேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த கோர்ஸ் வந்து புடிச்சிருக்கா? அவங்க பண்ற ஒர்க் எல்லாம் புடிச்சிருக்கா? அவங்களுக்கு இதுலலாம் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அத நம்ம வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணி நம்ம அதுக்குள்ள போலாம் அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். இல்ல நம்மளால இப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியுமா? அப்படிங்கிறத நம்ம எல்லாமே யோசிச்சு தான் நம்ம வந்து ஒரு கோர்ஸுக்குள்ளவே வந்து நம்ம போணும். அப்படி படிச்சு முடிச்சுட்டு சைட்ல நெறைய ஏஐ என்ன படிச்சாலும் அதுக்கு அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற சாஃப்ட் ஸ்கில்ல வந்து நம்மள வந்து கத்துட்டு, நம்மள வந்து கண்டிப்பா அப்ஸ்கில் பண்ணா தான் நம்மளோட டிமாண்ட் வந்து அதிகமாவே இருக்கும். எப்போதுமே வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து வேலை நல்லா செய்ய தெரியணும். அப்புறம் வேலை மத்தவங்க கிட்ட எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, வேலைய வந்து உருவாக்கவும் தெரியணும். ஓகேவா? அப்படிலாம் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து போகவே முடியும். கண்டிப்பா நம்ம பெரிய கோலோட இருக்கணும். கோல எப்படி அச்சீவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர்லயும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். நம்மளோட லைஃப் எண்டுல வர நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ம். இப்போ ஒரு பேர்ட் வந்து இருக்கு. ஒரு ட்ரீல போய் உட்காருது அப்படின்னா, அந்த மரத்துல திடீர்னு உடைஞ்சு விழுந்துட்டா என்ன பண்ணும்? அப்படின்னு அது யோசிக்காது. ஏன்னா, அதுக்கு அது மேல இருக்கிற கான்ஃபிடென்ட். அதோட விங்ஸ் மேல இருக்கிற கான்ஃபிடென்ஸ். என்ன ஆனாலும் நான் வந்து பறந்து போயிருவேன். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஜாப்போ, இல்ல பிரைவேட்டோ, இல்ல ஆன்டர்பிரினர்ஷிப்போ எது பண்ணாலும் நம்மளோட ஸ்கில் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, எந்த இடத்துக்கு போனாலும், "நீ இல்லன்னா நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவேன்." அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து மூவ் பண்ணிட்டே போயிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? தேங்க் யூ.